அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, முன்குறிக்கப்பட்டு, நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்குறிக்கப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள், தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு நடத்தப்படுகிற அனுபவம் அப்படி வெவ்வேறு விதங்களே போய்விடுகிறது. சிலர் தேவன் தொடர்ந்து நடத்துவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிலர் பிசாசருவன் நடத்துவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள். சிலர் தங்களுடைய சுய ஆவி, சுய புத்தி நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். சிலர் தங்களுடைய உறவினர்கள், மனிதர்கள், அதிகாரிகள் நடத்துவதற்கு ஒப்புக் கொடுத்து போய்விடுகிறார்கள். ஆனால் கடைசி வரை தேவன் நம்மை நடத்துவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒப்புக் கொடுக்குற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் எப்படி உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா, வேத வசனத்தின்படி அவர்கள் நடப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா, சோதரம். இந்த உலகத்தில் தேவன் தேவ ஜனங்களை அழைத்து தம்முடைய திருச்சபையிலே கொண்டு சேர்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அப்படி திருச்சபையிலே கொண்டு சேர்க்கும் பொழுது அந்த திருச்சபையிலே நம்ம வளருகிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் எந்த ஒரு திருச்சபையையும் நாம் குறை சொல்வதற்கு வாய் திறக்கவே கூடாது. அல்லேலூயா. குறைகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எல்லா திருச்சபைகளிலும் குறைகள் இருக்கும். அல்லேலூயா. அப்போ சில திருச்சபைகள் பேபி கிளாஸ் போல் இருக்குது. அல்லேலூயா. நாமெல்லாம் எவ்வளோ பெரிய டீச்சர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், பெரிய பெரிய அதிகாரிகள் குடும்பத்தில், ஐஏஎஸ் கலெக்டர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், முதல்ல எங்கே தான் போய் படிக்கணும்? பேபி கிளாஸில் தான் போய் படிக்கணும். எல்கேஜி யூகேஜியில் தான் போய் படிக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் 2, 3 அப்படி படித்து கொண்டே வருவோம். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு வகுப்பிலும் நம்ம என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பக்குவப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதாவது ஒரு பயிற்சி பட்டறையிலே ஒரு மாணவன் பயிற்சிவிக்கப்படுவது போல தேவன் தம்முடைய சபையில் தேவ பிள்ளைகளை பயிற்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால் 1ஆம் கிளாஸ் படித்த உடனே இடத்துல எங்கே போகணும்? 2ஆம் கிளாஸுக்கு போகணும். அல்லேலூயா. 2 படிச்சுட்டு 3க்கு போகணும், 3 படிச்சுட்டு 4க்கு போகணும். இப்படி போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் பெரிய துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், 10ஆம் கிளாஸ் படித்து கொண்டது திடீர்னு நேராக பேபி கிளாஸுக்கே வந்துடுறாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆச்சரியம். 10ஆம் கிளாஸ் படித்து அதில் பாஸ் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே அனைவரும் என்ன செய்கிறார்கள்? நீ பேபி கிளாஸுக்கே போ, நீ சரியில்லை என்று சொல்லி அவர்கள் பேபி கிளாஸில் தூக்கி கொண்டு போட்டுருந்தாங்க. அவங்களும் அங்கே வந்து இருந்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. 9ஆம் கிளாஸ் சரியில்லை, 8ஆம் கிளாஸ் சரியில்லை, 7ஆம் கிளாஸ் சரியில்லைன்னு பேபி கிளாஸுக்கே வந்திருக்காங்க. அல்லேலூயா. நல்ல அறிவுள்ளவர்கள் என்ன சொல்வார்கள்? ஏதோ ஒரு பாடத்தில் நீ சரியில்லைப்பா, ஏதோ ஒரு பகுதியில் நீ ஃபெயில் ஆகியிருக்க, அதை படித்து எழுதி பாஸ் பண்ணி 11ஆம் கிளாஸுக்கு போகணுன்னு சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதனை 10ஆம் கிளாஸ் படித்தவங்க எங்கே போயிருக்கான்? அன்றைக்கி ஒரு சகோதரி வந்தார்கள். அப்படி அதான் சொன்னேன், நான் அங்கே போனால் கண்ணை மூடிக்கொண்டு இயேசுவை மாத்திரம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இயேசுவை மாத்திரம் பார்க்குறது தப்பு இல்லைம்மா, நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு பேபி கிளாஸ் போயிருக்கீங்கன்னு. அல்லேலூயா. அதனால் நம்ம பயிற்சிவிக்கப்படுகிற அந்த பாடங்களில் தேர்ச்சி உள்ளவர்களாக வளரணும். அல்லேலூயா. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? இங்கே இருந்து அநேகர் பயிற்சிவிக்கப்பட்டு பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் நான் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அதுக்காக
படித்து கொடுத்த வாத்தியார் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. சார் நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன், நான் 11ஆம் கிளாஸ் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறது எப்படி இருக்குது, சண்டை போட்டுட்டு போகிறது எப்படி இருக்குது. அல்லேலூயா. அதனால் அநேகரை நாம் இங்கே உருவாக்கி இருக்கிறோம், இப்பவும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் அப்படி ஒவ்வொரு சபைகளிலும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து பயிற்சி வைக்கப்பட்டு அந்த பயிற்சியிலே தேறினவர்களாக வளரும்படி நம்ம போவோம். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொருவரும் ஜெபத்தில் வளருங்கள், வேத வாசிப்பில் வளருங்கள், ஊழியம் பண்ணுகிறதுல வளருங்கள், பிரசங்கிப்பதில் வளருங்கள், நற்கிரியை செய்வதில் வளருங்கள். அல்லேலூயா. மொத்தத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் என்ன செய்யுங்க, வளருங்கள். அல்லேலூயா. அதுக்காக 10ஆம் கிளாஸில் 10 தடவை ஃபெயிலாகி நினச்சக்கூடாது. அது இதை விட பெரிய கேவலம். அல்லேலூயா. எனக்கு 10ஆம் கிளாஸே போதும், எனக்கு 10ஆம் கிளாஸே போதும் நினச்சக்கூடாது. ஃபெயிலாகி அங்கே எல்லாரும் ஃபெயிலாகி கிடப்பாங்க, அவங்க கூட நீங்களும் தோற்று போன ஒரு மாணவனாக ஒரு மாணவியாக நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பவுல் சொன்னது போல் நான் இன்னும் தேறினவனாகும்படிக்கு நான் நினச்சிக்கிறேன், வளருகிறேன்னு சொல்கிறேன். அதே போல் வளரணும். அல்லேலூயா. அவை தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். 10ஆம் கிளாஸ்லேருந்து பேபி கிளாஸுக்கும் போயிடக்கூடாது, 10ஆம் கிளாஸ்லேயும் ஃபெயிலாகியும் கிடக்கக்கூடாது. அல்லேலூயா. வளருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ நமக்கு ஒரு நல்ல செய்தியை சகோதரன் டெனிசன் அவங்க தருவாங்க. நம்ம ஸ்தோத்திரம் ஜெபத்தோடு நம்ம இருப்போம். அல்லேலூயா. அரை மணி நேரம் கேட்டாலும் நச்சுன்னு கேட்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டுட்டு சும்மா குப்பி அள்ளி மண்டையில் வச்சுட்டு இருக்கிறத விட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கேட்டாலும் ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் வாஞ்சியோடு இருங்க. நீங்கள் உற்சாகத்தோடு இருக்கிறதுக்கு தான் செய்து கொடுக்குறவங்க எப்படி இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைய நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 6வது வார்த்தை. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா விதமாக சொல்லுகிறார், நானோ ஒரு புழு என்று. இந்த வார்த்தையை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம், ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ராஜா ஒரு புழுவா? இல்லை. அவர் ஒரு நல்ல ராஜா, நல்லதொரு தேவ மனிதன், தேவ பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய தேவ ஊழியக்காரர். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்றால், நானோ ஒரு புழு. அப்போ என்ன தெரிகிறது? ஒரு மேலோட்டமாக நாம் பார்த்தோம் என்றால், தன்னை அவர் தாழ்த்துகிறார் அந்த அளவுக்கு. அல்லேலூயா. தன்னை அவர் தாழ்த்துகிறார். அவர் ஒரு பெரிய ராஜா. நாமெல்லாம் அப்படி இல்லை, ராஜாவாகவும் இல்லை, கூஜாவாகவும் இல்லை, சாதாரண மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய ஊழியங்களை கூட மனப்பூர்வமாக அதை தாங்கி நடத்த திராணியற்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய தாவீது ராஜா ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ளவர், வீரமுள்ளவர், அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர். அவர் சொல்லுகிறார், நானோ ஒரு புழு என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதன் அவர். ஆகவே அருமையான தேவ ஜனமே, வேதத்தில் கூட வேறொரு வார்த்தையை நாம் பார்த்தோம் என்றால், ஆபிரகாமை நோக்கி பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஆதி ஆகமம் 18:27 இவ்விதமாக சொல்லுகிறது. வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன், தூளும் சாம்பலுமாக அடியேன் என்று அவர் சொல்லுகிறார். தன்னை அவ்விதமாக ஆபிரகாம் தாழ்த்துவதை நாம் பார்க்கலாம். சங்கீதக்காரன் தாழ்த்துவது நான் ஒரு புழு என்று சொல்லுகிறார். ஆபிரகாமோ சொல்லுகிறார், நான் ஒரு சாம்பல், தூள் அல்லது தூசி என்று தன்னை சொல்லுகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோலதான் மோசேயை பற்றி பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 4:10 சொல்கிறது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவர் என்று தன்னை தாழ்த்துகிறார். இவ்விதமாக
வேதத்தில் உள்ள பல ஊழியர்களை நாம் பார்க்கும் பொழுது தன்னை தாழ்த்துவதை நாம் பார்க்கலாம். 1991 வருஷம் என்று எண்ணுகிறேன். நானும் நமது பாஸ்டர் அவர்களும் நாகர்கோவிலிலே ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் வந்திருக்கிறார், அந்த செய்தியை கேட்போம் என்று சொல்லி பஸ்ஸில் புறப்பட்டோம். சிஎஸ்ஐ சர்ச்சில் நடந்துச்சு, நாகர்கோவிலில் உள்ள ஒரு பெரிய கிரவுண்டில் வச்சு நடந்துச்சு. பிரசங்கியார் ஏவிஎம் ராஜன் என்ற ஒரு சினிமா நடிகர். அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த நாகர்கோவிலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறார். அவர் ஒரு டிபிஎம் பெந்தகோஸ்து உள்ள விசுவாசி, ஆனால் வெளி இடங்களிலே ஊழியத்தை செய்து கொண்டிருப்பார். அவர் எப்பொழுதும் சொல்லுவார், அந்த செய்தியிலே 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா நாம் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுவோம் போல், அதுபோல் இந்த அடிமைக்கு ஆண்டவர் சொன்னது, இந்த ஒரு அடிமை என்று தன்னை அடிமை என்று அவர் சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும் நாம் ஆண்டவருடைய அடிமைகள் இல்லை என்று. நாம் ஆண்டவருடைய யாரு? பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் தன்னை தாழ்த்துவதற்காக அவர் அவ்விதமாக சொன்னார். இப்படி ஒவ்வொருவரும் தன்னை தாழ்த்த கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அல்லேலூயா. நம்மை நாமே நாம் தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அதுபோலதான் தாவீது ராஜா, அபிஷேகிக்கப்பட்ட ராஜா, எண்ணெயினால் அபிஷேகிக்கப்பட்டவர். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு புழு என்று. இந்த நாட்களிலே அந்த புழுவை குறித்த ஒரு சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்லுவோம். பாருங்கள், அவர் புழுவைப் போல தன்னை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று கூட நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு புழுவைப் போல ஒரு வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் நம்மில் இருக்கலாம். நானும் கூட மற்றவர்கள் நிந்திக்கப்படத்தக்கதாக, மற்றவர்கள் குறை சொல்லத்தக்கதாக, மற்றவர்கள் இவனா அவன் அப்படி இல்லை, இவன் அங்கெல்லாம் போகிறான், இவன் இங்கெல்லாம் போகிறான், இப்படி சொல்லத்தக்கதாக ஒரு மதிப்பில்லாதவர்களாக நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவ ஜனமே, கவலைப்பட வேண்டாம். அவ்விதமாக நம்மை தாழ்த்தி பேசுவதற்கு நாம் உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் நம்மை தைரியப்படுத்தி கொள்ளுவோம். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த உலகம் நம்மை தாழ்த்தும் பொழுது சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டு இருக்கின்றார் என்று. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலும் இந்த புழு, ஒருவேளை நாம் கூட இந்த உலகத்தின் மத்தியில் புழுவாக கருதப்படலாம். பெரிய பெரிய பணக்காரர்கள் மத்தியில் நாம் எல்லாம் புழுவை போல தான் இருக்கோம். அம்பானி, அதானி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஏன் மந்திரிகள், எம்எல்ஏக்கள் என்று அவர்கள் முன்பு கூட நாம் புழுவாகத்தான் கருதி கொண்டு விட்டுவோம். ஆகவே அவர்கள் என்னமும் சொல்லட்டும், கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டிருக்கின்றார். எவ்விதமாக நான் ஒரு புழு என்று சங்கீதக்காரன் சொன்ன பொழுது சங்கீதக்காரனை உயர்த்தினாரோ, அதுபோல அருமையான தேவ ஜனமே, இன்றைய நாட்களில் கூட கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த புழு என்ன செய்யுமாம்? பூமிக்கு அடியில் மறைந்து வாழக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. இது எப்போமாவது தான் வெளியே வரும், பறைபடி மண்ணுக்குள்ளே போயிடும். அது தோட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம், மண்ணை மேலும் கீழுமாக கொண்டு வரக்கூடிய ஒரு இது உண்டு. புழுவை அவர்கள் வளர்ப்பார்கள் அங்கே, அந்த உரங்களுக்கு உள்ளே. அது சில நேரங்களில் தான் வெளியே வரும், மற்றபடி உள்ளே பூமிக்கு உள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆம் தேவ ஜனமே, ஒருவேளை கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட இடங்களிலே வாழ வைத்தார் என்றால், அந்த புழுவை போல நாமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை வியாதியின் நிமித்தமாக நாம் கஷ்டப்படலாம்,
ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள பண தேவைகள் பல மிகவும் அதிகமாக இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கஷ்டப்படலாம், நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் கஷ்டப்படலாம். நம்மை இந்த உலகத்தின் மத்தியிலே, உற்றார் உறவினர்கள் மத்தியிலே நாம் தாழ்த்தப்படலாம். ஆனாலும் தேவஜனமே, அதற்காக நாம் கவலைப்படாமல் நானோ ஒரு புழு என்று உண்மையை சந்தோஷமாக ஒத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். பாருங்கள், இந்த புழு என்ன செய்யுமாம்? அது மறைந்து வாழக்கூடிய தன்மை உடையது. இப்படி தான் பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா இருந்தார், மன்னிக்கணும், எலியா. ஆண்டவர் அவரோடு சொன்னார், கொஞ்ச நாள் நீ மறைந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் நீ குகைக்குள்ள மறைஞ்சு வாழணும் அப்படின்னு அவனோட பேசினார். ஆம் தேவஜனமே, கொஞ்ச நாட்கள் மறைந்து வாழக்கூடிய அந்த அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தால் என்ன செய்யணும்? உற்சாகமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு உயர்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். அல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்துவார், தேவன் நம்மை உயர்த்துவார், அல்லேலூயா சொல்லுங்கள் என்று பொழுது உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் நம்மை நாம் தாழ்ந்திருந்தால் கூட கர்த்தரை உற்சாகமாக நாம் அவரை ஆராதிக்க அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே நமக்கு தாழ்ந்திருக்க தெரிந்த நாம் உயர்ந்திருக்கவும் தெரியும், அல்லது உயர்ந்திருக்க தெரிந்த நமக்கு தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். அல்லேலூயா. இப்படி அவர் அந்த எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தார். தேவன் கைவிடவில்லை. ஒளித்துதான் வைத்திருந்தார், குகைக்குள் தான் வாழ்ந்திருந்தார், வெளிவரவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவரை போஷித்தார். அருமையான தேவஜனமே, ஒருவேளை நாம் தாழ்ந்திருந்த போதிலும் கர்த்தர் நம்மை போஷிப்பதற்காக கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவஜனமே, இந்த மறைந்து வாழும் ஜீவிதத்திலே ஒரு நன்மை உண்டு. என்ன செய்யலாம்? கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் படித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வழி என்ன? இப்போ தேவன் நம்மை நல்ல உயர்ந்த இடத்துல வச்சிருக்காருன்னு வைங்க, நமக்கு கொஞ்சம் தலை சுத்து வந்துடும். தலை சுத்துனா தலை கணம் என்று சொல்லுகிறேன், கொஞ்சம் வந்துடும். அப்போ நம்ம வேதத்தை படிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுவோம். நம்மகிட்ட தான் அப்பா இன்னும் ஒரு பெட்டியை திறந்து பார்த்தோம்னா அவ்வளவும் பணமாக தெரியும். சரி, இவ்வளவு இருக்க எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிப்போம். ஆனால் தேவனை மறந்து விடுவோம். ஆனால் தாழ்ந்து இருக்கும் பொழுது தேவஜனமே, அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோம், அவருடைய வழிகள் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ளுவோம். அதன்படியாக நடக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், உயர்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். அப்பொழுது வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பலருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம், பெருமையாக பேசுவார்கள். அல்லது ஏன் இந்த ஊழியத்தில் கூட எனக்குத்தான் எல்லாம் தெரியும், அல்லேலூயா, நான் தான் எல்லாருக்கும் போதிப்பேன், அல்லது நான் தான் எல்லாருக்கும் வழிகாட்டுவேன், கர்த்தர் என்னை வழிகாட்டி, இவ்விதமான ஒரு மேட்டிமை அல்லது ஒரு உயர்ந்த இடத்தில் நம்மை நாமே வைத்துக்கொண்டு நாம் அவ்விதமாக வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஒரு முறை 1991 அதில் தான் உள்ள சம்பவங்களை தான் சொல்ல முடியும். அருமையான சகோதரர் நம்ம பாஸ்டர் அவர்கள், நான் பஸ் ஸ்டாண்டில் ஆலமரத்தில் சுற்றி நல்லா தண்ணி அடிச்சுட்டு படுத்திருந்தேன் போதையில். அப்போ வந்தார். அப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னால் எப்படி இருக்கும்? மனிதனே, நீ இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறாய், நீ பாவத்தில் இருக்கிறாய், நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வோம்? எழும்பி கன்னத்தில் ஒரு அடி கொடுத்துருவோம். ஏன்னா போதையில் எல்லாம் இருக்கும் அப்படி. ஆனாலும் அந்த நேரத்தில் கூட சகோதரன் என்னிடம் சொன்னது, ஐயோ சார் மகனா, நீங்கள் டீச்சர்லாம் நான் உங்கள் அம்மாட்டெல்லாம் பாடம் படித்தேன், இப்படியா இருக்கீங்க என்று நம்முடைய தரத்துக்கு தாழ்ந்து வந்து ஒரு ஆறுதல் சொல்வது போல சொல்லி சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது இன்றைய நாள் வரை அந்த தேவனை பற்றி கற்றுத்தந்த அந்த கர்த்தரை விடாமல் பிடித்து கொண்டிருப்பேன் என்றால் தன்னை தாழ்த்தி பேசிய அந்த ஒரு பக்குவம்.
அருமையான தேவ ஜனமே, நான் சகோதரரை கண்டு நான் மிகவும் நிறையா படிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சபையில் ஆராதனை நடத்தும்போது அருமையான அவருடைய பையன் எங்கேயாவது 1-2 இடத்துல தப்பு போட்டுருவார் மியூசிக்கில். அப்போ என்ன பாடுவார், என்ன சொல்லுவார், அப்படி இல்லைப்பா சுப்பு சுப்பு சுப்புன்னு வாயாலே சொல்லி கொடுப்பார். அதை ஏன்னா பலமுறை பார்த்துருக்கிறேன். நான் எப்படி தாழ்ந்து போவது, நீ என்னை தாழ்ந்து போகச் சொல்லுவது என்று நம்மை நாமே சொல்லிக் கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் வழி நடத்தின அந்த வழியை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அருமையான தேவ ஜனமே, ஆனால் நான் கற்றுக்கொண்ட அந்த சகோதரனிடம் அந்த தாழ்மையை என்னால் பிரதிபலிக்க முடியவில்லை. எனது தாயார் கோயிலுக்கு போகும்போது நான் என்ன சொல்லுவேன், விக்கிரக ஆராதனைக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, ஆமாம் ஆமாம் எங்களுக்கு தான் கேடு, உனக்கு தான் பெரிய கேடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. ஏன்னா அவர்களை நம்மை நாமே தாழ்த்தி அவர்களோடு பேசினால் நிச்சயமாகவே அவர்கள் ஒருவேளை மனம் மாறி இருந்திருக்கலாம். நான் இப்பொழுது யோசிக்கிறேன் என்னுடைய தவறுகளை. ஆகவே அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட அந்த தாழ்மையின் ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அது ஒரு பெரிய விளக்காக மாறும், ஒளி வீசக்கூடிய விளக்காக மாறும். எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவு தீர்க்க தரிசனை சொன்னவர். 1வது அதிகாரம் 6வது வார்த்தையை வாசியுங்கள். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன். சிறு பிள்ளையாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாவது இப்படி சொல்லுவாங்களா? கொஞ்சம் வேத வார்த்தையை வாசித்து விட்டு 2-3 பிரசங்கங்களை பண்ணினாலே போதும் பெரிய அவங்க ரொம்ப டாப்பில் போயிடுவாங்க. அதில் 2-3 பேர் அவங்கள கூப்பிட்டுட்டு போய் 2-3 சபைகளில் பயன்படுத்தி விட்டால் போதும். ஆனால் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நான் பேச அறியேன், எனக்கு பேச தெரியவில்லை தேவனே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், சின்ன பையனாக இருக்கிறேன். இப்படி ஒப்பு கொடுத்த அந்த மனிதரைத்தான் ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினார். அல்லேலூயா, ஆமென் தேவ ஜனமே. அதுபோல தான் பிலிப்பியர் 2:6 இயேசு கிறிஸ்து, அவரால் செய்ய முடியாத எதுவும் உண்டா? ஒன்றுமில்லை, எல்லாம் செய்ய முடியும் அவரால். ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். பிலிப்பியர் 2:6, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடுத்த வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. மனுஷ சாயலானால் மனிதனுக்கு கல்லில் அடிபட்டனா அது வலிக்கத்தான் செய்யும், கீழே தவறி விழுந்தால் முட்டு வலிக்கத்தான் செய்யும். அதையும் அவர் அனுபவித்தார். அவர் தேவனாக இருந்தும் கூட தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கிறார். கர்த்தருக்கு அடிமை என ரூபம் எடுக்கிறார். தனக்குத்தானே அடிமை என்ற ரூபம் எடுத்து அவர் நமக்கு கற்றுத்தருவதற்காக வந்தார். அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலை என்றால் உங்களுக்கும் எனக்கும் வேறு என்ன நிலை இருக்கும்? நாமும் அப்படியல்லவா இருக்க வேண்டும் என்றல்லவா நம் சிந்தனை செல்ல வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 8:3 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது நான் எம்மாத்திரம். பாருங்க, அவ்வளவு பெரிய படைப்புகளை படைத்த அவர்தான் நம்மையும் படைத்திருக்கிறார். குறிப்பாக வெளிநாடுக்கு செல்லும் பொழுது மேலேருந்து அந்த ஜன்னல் வழியாக கீழே பார்த்தோம் என்றால் மனிதர்கள் எல்லாம் ரொம்ப சின்ன பூச்சி மாதிரி தான் தெரிவாங்க. கட்டடங்கள் எல்லாம் சின்ன சின்ன பொரீஸாக தான் தெரியும். அது பக்கத்தில் வர வர தான் பெரிதாக தெரியும். அதுபோல தான் தேவ ஜனமே, இந்த நாட்களில் கூட என் தேவன் அவ்வளவு மகா பெரிய அந்த சந்திரனையும் பூமியையும் நிலவையும் மற்றபடி உலகத்தையும் படைத்தவர் நம்மையும் படைத்திருக்கிறார் என்றால் அவைகளை விட பெரிதாக நாம் தேவனை ஆராதிக்க படைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் அவர்களுக்குரிய காரியங்களை சரியாக செய்யும், படைக்கப்பட்டவைகள். ஆனால் நமக்கு மட்டும்தான்
சுய சித்தத்தை தந்திருக்கின்றார். அதன்படி நாம் தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை பார்க்க விரும்புகிறார். ஆனால் நாமோ கொஞ்சம் ஏதாவது ஒரு இதில் கொஞ்சம் கூடின ரேங்க் கிடச்சிட்டுனா என்ன பண்ணுறோம்? கூடியவனாகவே இருக்க ஆசைப்படுகிறோம். இறங்க விருப்பம் இல்லை தேவ ஜனமே. ஆனால் நானோ ஒரு புழு, நானோ தூசி, நானோ சிறுவன் என்று வேதத்தில் அறிஞர்கள் சொல்லியிருப்பது போல இனியாவது நாம் கற்றுக்கொள்ளுவோம். நான் ஒன்றுமில்லை உம்முடைய சமூகத்தின் முன்பாக அப்பா என்று ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். எரேமியா 30:17 பார்த்தோம் என்றால், அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, என் அருமையான ஒரு தேர்தலான வார்த்தை. நீ தள்ளுண்டவன், நீ தள்ளப்பட்டவள் என்று இந்த உலகம் உன்னை சொல்லலாம். ஆனால் கர்த்தரோ நம்மை அழைத்து தேற்றி வழிநடத்தி உள்ளங்கைகளிலே அவர் நம்மை தாங்குகிறார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்கள். ஆகவே யாராவது உங்களை குறித்து ஏதாவது திட்டினா சந்தோஷமாக கேளுங்க. அந்த காதுக்கு சந்தோஷமாக இருக்கும். எரிச்சல் படக்கூடாது. திருப்பி டமால் டமால்னு திருப்பி நம்ம கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா! அந்த திருப்பி கொடுத்தோம் என்றால் தேவன் சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே என்றால் அவர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை பாதுகாப்பார் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா! ஆகவேதான் அன்பான தேவ ஜனமே, இந்த தாழ்மையின் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளுவோம். அது மாத்திரமல்லாமல் எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா! இது ஒரு பெருமையான ஒரு ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவைகளில் ஒன்றாகிய தாழ்மையை நாம் தவறிவிட்டோம் என்றால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் தவறிவிடுவோம். மேட்டிமை நமக்குள் புகுந்து விட்டதென்றால் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் அடிபட்டு விடுவோம். மத்தேயு சுவிசேஷத்திலும் தேவனுடைய அந்த மலை பிரசங்கம் என்று சொல்லுவோமே, 6வது அதிகாரம், அதில் ஒரு சில வார்த்தைகளை வாசித்துவிட்டு 2வது பாயிண்ட்டுக்காக கடந்து செல்லுகிறோம். 6:3 நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. 6வது வார்த்தை, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா உனக்கு பலன் அளிப்பார். புரியுதா? நாம ஜெபம் பண்ணும்போது ஏதோ பப்ளிக்கில் பெரிய இடத்துல நின்று ஆண்டவருடைய பிள்ளை நான் என்று சொல்லிக்கொண்டு ஜெபிப்பதை விட உன்னுடைய அந்தரங்கத்திலே உன் வீட்டிலே பூட்டிக்கொண்டு நீ தனியாக தேவனிடத்தில் ஜெபிப்பது சிறந்த வழி என்று சொல்லுகின்றார். தான தர்மம் செய்யும்போது இப்படித்தான் அள்ளி அள்ளி கொடுக்க, அவர் அள்ளி அள்ளி கொடுக்காருப்பா என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்ல தேவ ஜனமே. வலதுகரம் செய்வதை இடதுகரம் கூட அறியாமல் நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். இதுதான் தாழ்மையின் ரகசியம். அல்லேலூயா! அதே இதுல 6:17 நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். அல்லேலூயா! உபவாசிக்கும் போது கூட அந்த உபவாசம், அந்த பசி வெளியே தெரியக்கூடாது. உபவாசம்னா நம்ம சாப்பிடாம இருந்து ஜெபிப்பது. சரி, அந்த நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பசிச்சா அப்படியே வயிறு சுருங்கிட்டு வரும், வேதனையாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வெளியே தெரியக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்கும். அந்த நேரத்தை மட்டும் நம்ம அடக்கிட்டோம் என்றால் நமக்கு சாதாரணமாக மாறிவிடுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதித்த பிள்ளையாக மாறிவிடுவோம். அது நம்மை தாங்கும், நம்மை தப்புவிக்கும் தேவ ஜனமே. ஆகவே விதமான காரியங்களிலே கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி நடந்து கொள்ளுவோம். அப்பொழுது நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, 2வதாக புழு என்ன செய்யும்?
புழு சீராது. சீறுதல் என்றா என்னது? பாம்பு சீரும், சரியா? புசு புசுன்னு வரும் பாம்பு, ஆனால் புழு சீராது. ஒரு இடத்துல அந்த புழு போயிட்டுருக்குன்னு வைங்க, சின்ன வயசில் நான்லாம் செய்திருக்கேன். அதை நம்ம தோட்டத்தில் போகும்போது மண்வெட்டியை வச்சு அதை வெட்டுவோம். அது என்ன செய்யும்? 2 துண்டாக போயிடும். ஆனால் அந்த 2 துண்டும் அது உயிரோடு தான் இருக்கும். அது அப்படியே கடந்து செல்லும். திருப்பி கடிக்காது, திருப்பி வராது, சீராது. ஆனால் இந்த நாட்களில் ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரனிடம் அல்லது ஒரு பாஸ்டரிடம் என்று வைத்துக்கொள்ளுவோம், ஏதாவது அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை சொல்லி பாருங்க, அவர் சீருவாரா சீர மாட்டாரா? சீருவாங்க. நீ ஏன் அப்படி பேசுகிற? நான் ஒன்றும் அப்படி கிடையாது. சாதாரண சகோதர சகோதரிடம் பேசும் பொழுது கூட இப்படிலாம் செய்யுது சரியில்லைலாமான்னு சொன்னால், ஆமாம் ஆமாம் உங்களுக்கு ரொம்ப தெரியும், இதுதான் நம்ம வீட்டில் பேசுவாங்க. இப்படி சீரக்கூடிய பிள்ளையாளாக இல்லாமல் தேவ ஜனமே அந்த புழுவை போல இருந்தால், அதுதான் நானோ ஒரு புழு என்று சொல்வதற்குரிய உண்மையான அர்த்தம். டமால் டமால்னு பதிலடி கொடுத்து கொண்டு, அல்லது கைகளால் அடித்து கொண்டு, அல்லது வாய்களினால் கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டிக் கொண்டு, எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, நான் தான் ஆம்பிள்ளை, நான் தான் கணவன், நான் தான் வீட்டுக்கு தலைவன் என்று அதிகாரங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அவைகளை பிரயோஜனப்படுத்தக்கூடிய விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, சீறி விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வேதத்திலே சீறினவர்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஆனால் தன்னைத்தானே தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே முதலாவதாக மண்புழு மறைந்து வாழக்கூடியது, ரெண்டாவது சீராமல் இருக்கும், கோபப்படாமல் இருக்கும், அதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட சீரக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்கும் என்றால் இந்த நாட்களிலே இறுதியிலே ஜெபிக்கும் பொழுது அவைகளை விட்டுவிட மனதுள்ளவர்களாக நாம் இருப்போம். ஏசாயா 53:7, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அடிக்கும் போது கூட வாயை திறக்கல, வையப்படும் போது சரி அப்போ வாயை திறக்காம இருந்தார். ஆனால் அடிக்கும் பொழுது, முள்முடியை சூட்டும் பொழுது, வாரினால் அடிபடும் பொழுது, சிலுவையை சுமக்கும் பொழுது ஒரு முறையாவது அவர் சீறினாரா? அவர் கோபத்தினாலே பார்த்தாரா? கோபப்பட்டாரா? அல்லது எரிச்சல் அடைந்தாரா? ஒன்றும் இல்லை. ஏன்? அவர் நமக்கு முன்மாதிரியாக காண்பித்து செல்லுகிறார். தேவ ஜனமே, ஒருவேளை உன் வாழ்க்கையிலே நீ அடிபடலாம், ஒருவேளை வாழ்க்கையிலே நீர் மற்றவர்களால் பேச்சு வாங்கலாம், ஏசப்படலாம். ஆனால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கற்றுத்தருகிற பாடத்தை பார். புழு ஒரு நாளும் சீராது. அதுபோல இந்த இடத்தில் கூட என்னை பார்த்து கற்றுக்கொள் தேவ மகனே மகளே என்று அவர் சொல்லுகின்றார். அதுபோல தான் 1 பேதுரு 2:22 வாசிப்போம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம், அதுக்கு அடுத்த வார்த்தை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். நம்ம அப்படி செய்கிறோமா? வையப்படும் போது நீ ரொம்ப ஒழுங்கோன்னு திருப்பி கேட்போம். அல்லேலூயா. யாராவது ஒருவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு வச்சுடுங்க, இங்கே ஏன் கொண்டு மண்ணை கொண்டு போட்டான்னு கேட்டால், நீ முந்தானத்து இங்கே போட்டால அப்படின்னு சொல்லுவோம் நாம். இப்படித்தான் தேவ ஜனமே, நம்முடைய அந்த ரட்சிப்பு, நம்முடைய சாட்சி அர்த்தமற்று போய்விடுகிறது. புழு சீராது என்றால் நாமும் சீரவே கூடாது. அது தேவனுடைய வார்த்தைகளை நான் அந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பாடுகளை அந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். இதில் அந்த இடத்துல நானும் தப்பு பண்ணியிருக்கிறேன், நானும் மாற வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நான் ஒரு பரிசுத்தன் என்று உங்கள் மத்தியிலே நான் சாட்சி சொல்லவில்லை. நாம் சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா.
கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்துள்ளார்கள். மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்துள்ளார்கள். அருமையான தேவ ஜனமே, ஒரு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சுய சித்தம் அதை சிலுவையில் அறையப்பட வேண்டிய சித்தம். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், தவறு இல்லை. ஆனால் முதலில் அந்த ஆலோசனை நமக்கு பயன்படுமா, நாம் அப்படி இருக்கிறோமா என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும். திருப்பி திருப்பி பேசிட்டு நாம் மற்றவங்கள திருப்பி பேசாதேன்னு சொன்னால் அது எப்படி சரியாகும்? ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த சீரக்கூடிய பழக்கம் நம்மை விட்டு மாற்றின பின்பு மற்றவரிடம் சீராதீர்கள் என்று சொல்லுவது சாலச் சிறந்தது. ஏனென்றால் அப்படி சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கும். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களையும் அதற்கு கீழ்ப்படியும் வழியை செய்வார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வழிகளின்படி நடக்க நாம் கற்றுக்கொள்வோம். அருமையான தேவ ஜனமே, மூன்றாவதாக, புழு என்ன கிடையாது? முதுகெலும்பு கிடையாது. எலும்பு உண்டா? கிடையாது. இந்த முதுகெலும்பு என்னது? தண்டு வடம்னு சொல்லுவோம், முதுகில் உள்ளது. அப்போ இவனுக்கு பயங்கர தண்டு வடம் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம். அந்த முதுகெலும்பு தான் அவனுடைய சக்தி. அல்லேலூயா. அதை விட வேதத்தின் பிரகாரமாக பார்ப்போம் என்றால் அவனுடைய சுய சித்தம் என்று சொல்லலாம். முதுகெலும்பு என்பது அவனுடைய சுய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த முதுகெலும்பு இல்லைன்னா அவன் இல்லை, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. பலருக்கு தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை, தன்னுடைய படிப்பின் மீது நம்பிக்கை, தன்னுடைய பேச்சின் மீது நம்பிக்கை, தன்னுடைய வழிகளின் மீது நம்பிக்கை. ஆனால் எவைகளின் மீது நம்பிக்கை இருக்காது? தேவனுடைய வழிகளின் மீது நம்பிக்கை இருக்காது. ஆகவே அந்த சுய சித்தத்தை விட்ட பிள்ளைகளாக கர்த்தருடைய சித்தத்தையே நம்முடைய சொந்த சித்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவஜனமே, நானோ ஒரு புழு என்று சொல்வதற்குள்ள அந்த அர்த்தம் என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, சித்தம் செய்வது என்று நாம் பாடுகிறோமே, அதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். புழுவுக்கு எப்படி முதுகெலும்பு கிடையாது, அதுபடி நம்முடைய சுய சித்தம் நாமே ஆட்கொள்ளக்கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தருடைய சித்தம் எதற்கெடுத்தாலும் ஜெபியுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பியும், கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பியும். அதுக்கு பிறகு அவர் வட்ட வழி. அல்லேலூயா. இவ்விதமாக தேவ சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க கற்றுக்கொள்ளுவோம். நானோ ஒரு புழு என்று சொன்ன சங்கீதக்காரன் சில நேரங்களில் அவரும் தன்னுடைய சுய சித்தத்தை செய்தார், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கான அடிகளையும் அவர் பட்டார். அல்லேலூயா. சுய சித்தத்தை செய்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்குரிய அடிகளையும் அதற்குரிய தாக்குதலையும் நாம் அனுபவிக்க வேண்டி வரும். ஆகவே தேவ சித்தத்தை நாம் முதலாவதாகவே ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அல்லேலூயா. இவ்விதமாக இந்த புழு, முதலாவதாக என்ன பார்த்தோம்? புழு மறைந்து வாழும். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? புழு சீராது. மூன்றாவதாக புழுவுக்கு முதுகெலும்பு கிடையாது. அல்லேலூயா. நான்காவதாக இந்த புழு என்ன செய்யுமாம்? வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். பார்த்துருக்கீங்களா? புழு எப்போது போகிறது? அது நேர் வழியில் போகாது. அதுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய சுவாபம் என்று சொல்லுவோம். நாம் ஒரு வழியில் சென்றுட்ருப்போம், அப்போ ஆண்டவர் நம்மளை வேறு வழிகளை மாற்றுவார். நம்ம விட்டு கொடுப்போமா? அல்லது இல்லை ஆண்டவரே இது கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கூட்டம் இல்லை, நான் இப்படியே போயிடட்டான்னு நம்ம சொல்லுவோமா? அப்படி சொன்னோம் என்றால் அருமையான தேவ ஜனமே, நம்முடைய எல்லாரும் பிரசங்கிப்பாங்க எசேக்கியேல் ராஜாவை குறித்து.
ஒரு ஊழியக்காரர் அனுப்புவார் ஆண்டவர், நீ இத்தனை நாள் மரித்து விடுவாய், ஆகவே அதற்கு ஏற்றதை நீ தயார் செய்து கொள் என்று சொல்லுவார். இவன் என்ன செய்வான்? அந்த தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள மக்களெல்லாம் கூப்பிட்டு ரெட்டு உடுத்தி உபவாசம் செய்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இது இப்படி ஆகக்கூடாது கர்த்தாவே, நான் எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் என்ன செய்தார்? 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு எசேக்கியேல் ராஜா மகா பெரிய ராஜாவாக இருந்திருப்பார். தன்னுடைய சொந்த சித்தத்தை நீங்கள் அந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள், தெரியும். அந்த 15 வருடங்களிலும், இப்போ வாசிக்கலாம், வீட்டில் போய் வாசிங்க, அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். அந்த 15 வருடத்திலும் அவர் எப்படி அடிபட்டார், அவர் மரிக்கும் பொழுது என்ன நிலைமையில் இருந்தார். ஆனால் தேவ ஜனமே, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்றார். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு செல்லாது, கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் தன்னுடைய சொந்த சுய புத்தியிலே நாம் நடப்போம் என்றால், அல்லேலூயா, சகைவே நீ இறங்கி வா என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே 5 நிமிஷம் கழித்து வாரேன்னு சொன்னானா, உடனே அந்த மரத்திலிருந்து டப டப டபான்னு இறங்கி வந்து, அதில் முள்ளு மரம், முள்ளு ஒருவேளை குத்தி இருக்கலாம். ஆண்டவர் அழைச்சிட்டார், உடனே இறங்கி வந்தான், ஓடி வந்தான். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க, வாங்க ஆண்டவரே, சரி, ஐயோ அது இல்லையா, ரசம் இல்லையா, தக்காளி இல்லையா, அது இல்லை, ஒன்றும் சொல்லலை, சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. அப்படிப்பட்ட சகைவாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் செய்த தவறுகளை அவன் இரட்டத்தனையாக அவன் திருப்பி செலுத்துகிறான். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆகவே என் அருமையான தேவ ஜனமே, இந்த புழுவைப் போல வளைந்து செல்லக்கூடிய அந்த ஒருவேளை நம்முடைய மனைவி நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லலாம், நான் தான் படித்தவன், நான் தான் வேதத்தை கற்றவன், நீ யார் எனக்கு சொல்லுவது என்று அல்ல தேவ ஜனமே. அவர்களுக்கும் மதிப்பு கொடுத்து அவர்களையும் நம்மோடு அணைத்து கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை பிள்ளைகளின் மூலமாக கர்த்தர் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தருவார். அதற்கும் ஒத்து கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து செல்ல வேண்டும். எல்லாம் எனக்குத்தான் தெரியும் என்று அல்ல தேவ ஜனமே. கர்த்தர் கழுதையை கூட எடுத்து பயன்படுத்தினார், காக்கையை கூட எடுத்து பயன்படுத்தினார். அப்படி ஒரு கழுதையாக, அப்படி ஒரு காக்கையாக கூட நம்மை எடுத்து பயன்படுத்தினால் நாம் அதற்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நானோ ஒரு புழு என்று சொன்னான் சங்கீதக்காரன். ஆகவே இந்த நாட்களிலும் இந்த புழுவை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். இது என்ன செய்தது என்றால், நானோ ஒரு புழு என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த புழுவினுடைய சுபாவங்கள், அது முதலாவதாக மறைந்து வாழக்கூடியது. கர்த்தர் நம்மை தாழ்ந்திருக்க வைக்கும் பொழுது அதற்கு ஒப்பு கொடுத்து நாம் தாழ்ந்து இருக்க வேண்டும். ஒரு இதில் சொல்லுவாங்க, புலி பதுங்குவது பாய்வதற்காக. அல்லேலூயா. நாம் தாழ்ந்திருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்தப் போகிறார் என்று அர்த்தம். அதுபோல ரெண்டாவது, சீராது, கோபப்படாது, எப்பவும் தாழ்ந்து போனோம், தாழ்ந்து போனோம். தாழ்மை, 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 தாழ்மை. தேவன் உயர்த்தும் பொழுது நாம் உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா. மூன்றாவதாக, புழு முதுகெலும்பு இல்லாதது, சுய சித்தம், தன் சித்தத்தை செய்யக்கூடியவனாக அல்ல. விரிவான வாசல் வழியை உள்ளே நுழைபவன் அல்ல, இடுக்கமான வாசல் வழியை உள்ளே நுழைபவன். கொஞ்சம் அடி முடியும், கடையும், முதுகு கஷ்டப்படத்தான் செய்யும். அப்படி உள்ளே போனால் தான் தேவ ஆசீர்வாதம். ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலும் அது சீராமல் இருக்க இறுதியாக அந்த புழு வளைந்து வளைந்து செல்லும் என்பது போல நாமும் ஒரு சில வார்த்தைகளை வாசித்து கடந்து செல்லுவோம். 1 கொரிந்தியர் 9:22. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அந்த 23 வாசிங்க. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்தேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறாரு? பலவீனனுக்கு நான் பலவீனனானேன்,
எதற்காக? சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. எப்படியாலும் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ஒரு சில நேரத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு பைசாவும் சம்பாதிக்காத பாஸ்டர் கூட ஒரு சிலருக்கு கடன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எப்படி நடந்தது? கர்த்தருடைய கிருபை. ஆக பாருங்கள், பலவீனனுக்கு நான் பலவீனனானேன், சுவிசேஷத்துக்காக, ரட்சிக்கப்படும்படியாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக அப்படி செய்தேன். பாருங்கள் 1 கொரிந்தியர் 9:23. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே நான் இப்படி செய்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவஜனமே, சுவிசேஷத்தின் நிமித்தமாக தாழ்ந்து போ என்றால் தாழ்ந்துதான் போக வேண்டும். பலவீனனுக்கு பலவீனனாகத்தான் போக வேண்டும். நான் பலவான், நான் எப்படி பலவீனன் ஆவேன் என்று நாமே நம்முடைய சொந்த சித்தத்தை நாம் செய்வதை விட கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அது மகிமை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் காணிக்கை பிரித்தோம் சபைக்காக. வருஷத்துக்கு இவ்வளவாது இருக்கணும் அப்படின்னு கொஞ்சமாவது கொடுக்கணும்னு சொல்லதுக்காக மாதந்தோறும் கலெக்ட் பண்ணக்கூடியது. அந்த அம்மா கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க. அவங்க அன்னைக்கு அந்த கூலி வேலைக்கு போயிட்டு சனிக்கிழமை போயிட்டு அந்த முழு சம்பளத்தையும் காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. அவர்களுக்கென்று அந்த நாள் முழுதும் அவர்கள் சாப்பிடவில்லை. அந்த பைசாவில் இருந்தால் சாப்பாட்டுக்கு எடுக்கணும். அன்னன்னைக்குள்ள உழவு அன்னன்னைக்கு அந்த சம்பளத்திலேருந்து எடுக்கணும். அதை எடுக்காமல் அப்போது நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருந்து உட்கார்ந்துருந்தோம். எங்களை விட எல்லாவற்றையும் விட அதிகமான காணிக்கை கொடுத்தவர்கள் அவர்கள்தான். அந்த ஒரு நாள் காணிக்கை அப்படியே கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு நாள் காணிக்கை என்றால் எவ்வளவோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அருமையான தேவ ஜனமே, அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தார்கள். அல்லேலூயா. கொடுப்பதில் உள்ள சந்தோஷம். நிச்சயமாகவே நீங்கள் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உலக மனிதன் ஒன்றும் கிடையாது. அருமையான தேவ ஜனமே, அந்த புழு வளைந்து செல்லும், வளைந்து தான் செல்லும். அதுபோல நம்முடைய சுவாபங்களும் மாறத்தான் வேண்டும். ஒரு பிடிவாதத்தோடு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் வளைஞ்சு எடுத்து போகும் பொழுது கர்த்தர் உங்களை தொடுவதை உணர்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நானே ஒரு புழு என்று அந்த புழுவின் சுவாபத்தின்படி நடந்தால் நிச்சயமாகவே நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய தேவனுக்கு நாம் நன்றி சொல்பவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை குறித்து சொன்ன ஒரு சாட்சியில் இருந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யார் சொன்னது? தாவீது ராஜா சொன்னது. அவர் சொன்ன மாதிரி நம்ம ராஜாவும் இல்லை கூஜாவும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் கூஜாவாக இருந்தாலும் நம்ம எப்படி இருப்போம்? ராஜா மாதிரி தான் பேசுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். தாவீது ராஜாவாக இருந்தாலும் எப்படி பேசுனா? கூஜா மாதிரி பேசுகிறான். கூஜானா ஒன்றுமே இல்லாதவன் எடுபடின்னு அர்த்தம். அவன் தாவீது என்ன சொல்கிறாரு? ராஜாவாக இருந்தாலும் நானும் ஒரு புழு, நான் மனுஷனே கிடையாதுங்கிறார். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நான் மனுஷனாக இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? ஒரு புழுவை போல இருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த புழு எப்படின்னா, இந்த புழுவை குறித்து ஒரு காட்சியை நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்தோம். அல்லேலூயா. புழுவை பற்றி கொஞ்சம் நீங்கள் கண் முன்னால் கொண்டு வருவதற்கான ஒரு நல்ல பிரசங்கமாக இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். புழுவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தோட்டக்காட்டில் மழை வரும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம், இந்த தண்ணிக்குள்ளே நெளிஞ்சிட்டு கிடக்கும். அந்த புழுவை பார்த்து யாருமே நினைச்ச மாட்டோம்.
புழுவை பார்த்து பயப்படவே மாட்டோங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனும் அந்த புழுவை பார்த்து நினைச்ச மாட்டான், பயப்படவே மாட்டான். அது பாட்டுக்கு கிடக்கும். அதை நீங்கள் கம்பை வச்சு தூக்கி இங்கே போட்டாலும் கிடக்கும், இந்த பக்கம் தூக்கி போட்டாலும் கிடக்கும், கம்பை வச்சு குத்துனாலும் முடியும், பேசாமல் கிடக்கும். அது வந்து ஒரு எதிர்ப்பு என்ன செய்யாது, தெரிவிக்காது. அப்போ இந்த புழுவை போல நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எப்போ இருந்தாராம்? அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் அந்த 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 22 6 22 சங்கீதம் 22:6 வாசிங்க. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும், மனுஷனாலே நிந்திக்கப்பட்டும், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அந்த சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். தாவீது மனிதனாலே நிந்திக்கப்பட்டான், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டான். அப்போ அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்படும் பொழுது தாவீது எப்படி இருந்தார்? புழுவை போல இருந்தார். அல்லேலூயா. புழுவுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொன்னார். புழு எப்படி இருந்தது? புழு எப்படி இருந்தது? மறைந்து ஒளித்து அமைதியாக தாழ்மையாக வாழ்ந்து கொண்டு இருந்தது. அல்லேலூயா. நாங்கள் இருக்கிறேன், பார்த்து பேசு, நடக்குது வேற இப்படின்லாம் புழு என்ன செய்யாது, சொல்லாதுங்க. சொல்லுவாங்க, சொல்லாது. அல்லேலூயா. சிலர் வாயினால சொல்லவே மாட்டாங்க, அந்த கண்ணுனாலே இப்படி சொல்லுவாங்க. நல்லா சிரிச்சு பேசிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு ஆள் இப்படி லேசாக ஏசிட்டா போதும், இந்த கண் அப்படியே ஃபோக்கஸ் ஆகும் ஒரு மாதிரி. அப்படியே சில மிருகங்களுக்கு, விஷப்பாம்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண் அப்படியே ரெட்டிஷாக மாறும். அதுமாதிரி அப்படியே மாறும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் எல்லையை நீ தாண்டுவதற்கு என்னென்னு செய்தே போவோம், உசிப்பி விட்டுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி போவோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நினைச்சக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும், தன்னை மறைத்து கொள்ள வேண்டும். ஏசுனா ஏசிட்டு போட்டுமே, நிந்திச்சா நிந்திச்சுட்டு போட்டுமே. அல்லேலூயா. நாங்கள்லாம் எங்களுக்காக யாச்சி வாங்குறோமோ இல்லையோ, உங்களுக்காக நிறைய பேர் யாச்சி வாங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆமாம். நிறைய குடும்பத்தில் புருஷன்மார் விசுவாசியான பொண்டாட்டிக்கிட்ட எங்களை ஏசுவாங்க. இப்போ பாஸ்டர் இருக்காரவங்க, பாஸ்டர் ஒரு காசுக்கு ஆக மாட்டார், பொண்டாட்டி கேட்டுக்கிட்டு பல்ல கட்டிகிட்டே இருப்பா. அல்லேலூயா. விசுவாசி. அதே போல் சில விசுவாசியான புருஷர்கள்ட்ட பொண்டாட்டி ஏசுவா. ஓ பாஸ்டர் இருக்கார, பாஸ்டர் ஒரு காசுக்கு ஆக மாட்டார், புருஷன் கேட்டுட்டு பல்ல கட்டிகிட்டே இருப்பா. அல்லேலூயா. அதாவது நாங்கள் வந்து உங்களுக்காக யாச்சி வாங்கிட்டு இருக்கிறோம். இது எங்ககிட்ட வந்து நேரில் ஏசினாலும் அப்படியே தான் இருப்போம். அல்லேலூயா. ஆமாம். அங்கே ஏசும்போதும் எப்படி நீங்கள் எங்களை பயம் இல்லாமல் ஏசுகிறீங்களோ அதே மாதிரி நேரில் வந்து ஏசினாலும் நாங்கள் அப்படியே அமைதியாக தான் இருப்போம். அல்லேலூயா. ஆனால் வசனத்தை மாத்திரம் பேசுனீங்கன்னா என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். அல்லேலூயா. ஆமாம். அது ஒன்று தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரக்கூடிய கோபம். வேறு நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு அடி அடித்தா தாங்கக்கூடிய தாங்குவதற்கு பலன் இருக்க மாதிரி நீங்கள் அடித்தாலும் பரவாயில்ல, உங்கள் பொண்டாட்டி அடித்தாலும் பரவாயில்ல, உங்கள் பிள்ளைகள் அடித்தாலும், உங்கள் புருஷன் அடித்தாலும், உங்கள் வீட்டார் யார் அடித்தாலும் நாங்கள் பட்டிட்டு பேசாமல் இருப்போம். அல்லேலூயா. இது வந்து ஒரு தாழ்மையினுடைய அனுபவம். இப்படி ஒரு புழுவை போல நம்ம என்ன செய்யணுமா? இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிந்திக்கப்படும் போது, அவமதிக்கப்படும் போது புழு போல இருக்கணும். ஆனால் நம்ம நிந்திக்கப்படும் போது, அவமதிக்கப்படும் போது எப்படி இருக்கிறோம்? பாம்பை போல சீருகிறோம். பாம்பை நீங்கள் கிட்ட போய் தொடாண்டா, அப்படி நின்னா போதும் ஷ் அப்படிங்க. பார்த்துருக்கீங்களா? சிறுதுன்னு என்ன அர்த்தம்? கோபத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சீருச்சுன்னா என்ன அர்த்தம்? கோபத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் மனைவி, உங்கள் புருஷன், உங்கள் கூட இருக்கிறவங்க, நீங்கள் எல்லாம் கோபப்படும் போது என்ன எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க? பாம்பை போல் உச்சக்கட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த பாம்புக்கிட்ட நினச்சக்கூடாது, போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லுவேன், சில சமயம் இந்த பாம்பை போல் சிலர் சீரும் பொழுது என்ன செஞ்சிடாத, கிட்ட போயிடாத, ஒதுங்கியிரு. அது அங்கேருந்து பறந்து வந்து என்ன செஞ்சிருவோன்னு கொத்திருன்னு சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கங்க. அவன் பாம்பு தாழ்மையாக இருக்காது, புழு தாழ்மையாக இருக்கும், பாம்பு சீரும். தேவனுடைய பிள்ளைகள் பதிலுக்கு பதில் என்ன செய்யாது, சீராது, கோவப்படாது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு உதாரணம் வசனம் சொல்லுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், அவர் வையப்படும் பொழுதும், அவர் ஏச்சப்படும் பொழுதும் வாயை ஏன்னு செய்யலையா, திறக்கவே இல்லைங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருப்பீங்களா?
உங்களை ஏசும் போது நீங்கள் வாய் திறக்காமல் இருக்கீங்களாங்க? ஏன் நீ சும்மரி, நீ சும்மா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மரி, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் சும்மரின்னா சும்மரி, நான் எப்படி இருக்க முடியும்? நான் எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா. அவன் உள்ள இருந்து என்ன இருக்குன்னு அர்த்தம்? பாம்பின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தரின் ஆவி உள்ள இல்லை. அல்லேலூயா. அப்படி பாம்பின் ஆவி விடுவாங்களா இருந்தால் வாழ்க்கை முழுது எப்படி தான் இருக்கணும்? நம்மளை நசுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அப்போ பாம்பு சீருது, புழு என்ன செய்யாது? சீராது. இடத்துல புழுக்கு என்ன சொன்னார்? முதுகெலும்பே கிடையாது. நமக்கு எது இருக்கோ இல்லையோ முதுகெலும்பு எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், முதுகெலும்பு இருக்கிறனால தான் நான் இல்லைன்னா நீ இல்லை. அல்லேலூயா. நான் இல்லைன்னா உன்னால் ஒரு உருண்டை ஒரு நேரம் சாப்பாடு கூட ஒன்றும் நினைக்க முடியாது, சாப்பிட முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். புருஷன் சொல்லுவான், பொண்டாட்டி சொல்லுவா, பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் இல்லைன்னா ஒன்று நாய் கூட என்ன செய்யாது. இதெல்லாம் எப்படிப்பட்ட பேச்சு? முதுகெலும்போடு பேசுகிற பேச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், யோசித்து பாருங்க. அந்த சுய பலனுக்கு முதல்ல என்ன செய்யணும்? சாகணும். அல்லேலூயா. சுயபலத்தில் வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தை கண்ணீங்க எவ்வளோ நாளாச்சு? இப்போ அட்டத்திரத்துலேயும் அமைதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்ன காரணம்? உங்கள்கிட்ட இருந்த முதுகெலும்பு தாங்க காரணம். அல்லேலூயா. என்ன போல நான் இல்லைன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஒரு ஆணவமான பேச்சு. இந்த பேச்சு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு எலும்பி பிரகாசிக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு போகுது. அல்லேலூயா. அடுத்தால புழுக்கு என்ன இல்லை, நேராகவே போகாது. அல்லேலூயா. டெம்ப்டேஷன் என்ன செய்யாது. சிலரை பார்த்துருக்கீங்களா? ஆம்பளையும் பொம்பளையும் ரோபோட்டு நடந்த மாதிரி தான் நடக்குது. அல்லேலூயா. கொஞ்சம் தாழ்ந்து போவோமே, தலையை கவிழ்ந்துட்டு போவோம் மேடம். ஆம்பளை பொம்பளை இப்படி இருக்கு. அல்லேலூயா. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே சொல்லிடுவான், எம்மா ரவுடி வாரா, ரவுடி வாராம்ப்பான்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. சிலருக்கு இயற்கையிலே இந்த உடல் பாவம் அப்படி இருக்கும், உள்ளத்தில் அப்படி இருக்காது. ஆனால் புழுவாக இருந்தாலும் பாம்பு மாதிரி என்ன செய்வாங்க, அப்படி ஆக்ஷன் இருக்கும். ஒரு அளவு சொல்லுங்க. அப்போ வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி நம்ம விட்டு கொடுக்க பழகணும். அல்லேலூயா. அதாவது சுய சித்தத்திற்கு நம்ம சாகணும். எதனாலும் தேவ சித்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, நான் போகிறது சரியா? நான் இந்த காரியத்தை செய்கிறது சரியா? நான் இப்படி கடன் வாங்குறது சரியா? நான் என் மகனுக்கு மகளுக்கு ஒரு பையன் பொண்ணு பார்க்குறேன், இது சரியா? இந்த வேலைக்கு நான் போகிறது சரிதானா? இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுக்கேன் சரிதானா? எப்படி ஆண்டவரே? அப்படி நம்ம எதனாலும் ஆண்டோட கேட்டு கேட்டு செய்யணும். அல்லேலூயா. நம்ம சுய சௌகரியத்துக்கு செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிட்டோம்னா நம்ம சுய சித்தத்தில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கலைங்க. அல்லேலூயா. அவர் சொன்னபடி தாவீது புழுன்னு சொன்னாலும் நிறைய நேரத்தில் அவர் புழுவாக என்ன செய்யலை, இல்லை, அவரும் தவறினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம பெருசாக பேசினாலும் நம்ம நிறைய இடங்கள் என்ன செய்கிறோம், தவறுகிறோம். யாக்கோபு எழுதுகிறார், நம்ம அநேக விஷயங்கள் என்ன செய்கிறோம், தவறுகிறோம் 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 என்று சொல்லிக்கொண்டு ஒத்துக்கொண்டால் போதாது, தவறில் இருந்து என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்புவது தான் காரியமே தவிர நான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒத்துக்கொள்வதினாலோ மன்னிப்பு கேட்பது மாத்திரம் காரணம் அல்ல, காரியம் இல்லை. அல்லேலூயா. மனம் திரும்பிடணும். நான் தாழ்மை இல்லாதவளாக இருக்கிறேன், இன்றைக்கு தாழ்மை உள்ளவளாக மாறேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். மனம் திரும்பணும். நான் அடிக்கடி பாம்பை போல சீறுகிறேன், முற்கோபியாக இருக்கிறேன், மூடச்சியாக இருக்கிறேன். நான் இன்றைக்கி என்னை தாழ்த்துகிறேன், நான் அமைதியாக பதிலுக்கு பதில் பேசாமல் என்னை தாழ்த்துகிறேன் என்கிற அந்த நிலைமையில் நம்ம இருக்கணும். பதிலுக்கு பதில் ஏச மாட்டேன், பதிலுக்கு பதில் நான் சீர மாட்டேன், பதிலுக்கு பதில் நான் சண்டை போட மாட்டேன். அல்லேலூயா. அவர் ஏசும் பொழுது வாய் திறமாமல் இருந்தார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யாச்சும் வாங்க எப்படி இருக்கணும், வாயை திறக்கவே கூடாது. அல்லேலூயா. இங்கே இருக்கவங்க யாருமே யாருக்கிட்ட நினைக்கக்கூடாது, வாயை திறக்கவே கூடாது. அல்லேலூயா. அடுத்தால வேதம் சொல்லுது, அந்த புழு என்ன செய்யுமா,
முதுகெலும்பு இல்லாதது ஒரு புழு. அது எலும்பி என்ன செய்யாது, தன்னுடைய சுயபலத்தை காட்டாது, தன்னுடைய பலத்தை காட்டாது. நான் எங்கள் பெருமையில் பேசாது. நான் இல்லைன்னா நீ இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு பேசாது. அல்லேலூயா. இந்த பெருமை இருக்கிற வரைக்கும் கீழே அடி வாங்கி சாக வேண்டியது. அவர் அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சின்ன பையனாக இருந்தாலும் பெருமையே இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் பூமியில் பிறந்தவர் அவருக்கு எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. தாழ்மையாக இருந்தார். அல்லேலூயா. எல்லா சக்தியும் சர்வ வல்லமையும் உள்ளவராக இருந்தார். ஆனால் ஒரு அடிமையை போல் அடி வாங்கினார். அல்லேலூயா. நீங்கள் வாங்குவீங்களா? நான் வாங்குவீங்களா? வாங்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கூட ஒரு செய்தியை நான் வாசித்தேன். அதில் ஒருவன் உன்னை வலக்கணத்தில் அரைஞ்சாம்னா நீ இடக்கணத்தையும் செய், திருப்பி காட்டு அப்படிங்கிற வசனத்துலேருந்து ஒருத்தர் எழுதியிருந்தார். இவன் வலக்கணத்தில் ஒருத்தன் அரைகிறான்னு வச்சுடுங்க. ஏன் நான் இருக்கேன், ஏன் வலது கணம் எங்கே இருக்குது? உங்கள் வலது கணம் எங்கே இருக்குது? கையை வைங்க பார்ப்போம். அடி வச்சுருங்க, அவங்களுக்கு புரியுங்க. தான் வலது கணம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இப்போ இதில் ஒரு எதிர்த்தா நிற்க ஒருத்தன் அடிக்கணும். எதிர்த்தால் நிற்கிறதுன்னு அடிக்க முடியும்? எதிர்த்தால் நிற்க நம்மளை அடிக்கணும். எப்படி அடிப்பான்? வலது கை வச்சு அடிப்பானா, இடது கை வச்சு அடிப்பானா? இடது கையை வச்சு அடிப்பானா. அப்போது நிறைய மனிதர்கள் வலது கையில் அடி வாங்க கூட சம்மதிப்பாங்களாம், இடது கையில் அடி வாங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், சம்மதிக்க மாட்டாங்க. இடது கையில் ஒன்றொருத்தன் அடித்தான்னா ஒன்றை போல் தரங்கட்டவன் தரந்தாழ்ந்தவள் இந்த உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. வலது கை வச்சு அடித்தா கூட உனக்கு என்னது இல்லை, தகுதியாயிரும். இடது கை வச்சு அடித்தா தான் உனக்கு தகுதின்னு சொல்லி இடது கை வச்சு அடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவமதிக்கப்படுவாங்களாம். அப்போ ஒன்று வலது கை வச்சு அடிக்கிறதுக்கு கூட உன்னை தகுதி உள்ளவனா இல்லாமல் இடது கை கீழ்த்தரமான ஒரு கையினால் அடிக்கிறதுக்கு உன்னை தகுதி உள்ளவனா நினச்சா கூட நீ என்ன செய், வலது கணத்தை இடது கணத்தை காட்டு, தாழ்த்து அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாராம். அல்லேலூயா. இடது கையை வச்சு வலது கணத்தில் வாங்கும்போது வலது கையை வச்சு இடது கணத்தில் வாங்குறதுக்கு ஒன்று என்ன செய், திருப்பி காட்டுன்னு கற்றுக் கொடுத்தாரு. எவ்வளோ அருமையான ஒரு பாடம் பாருங்கள். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் சொல்லி என்ன செய்யக்கூடாது, முதுகெலும்பு வச்சுக்கிட்டு துள்ளக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தால விட்டு கொடுத்து, எதுக்கு விட்டு கொடுத்து? பொண்டாட்டிக்கு விட்டு கொடுத்து இல்லை, புருஷனுக்கும் பிள்ளைக்கும் விட்டு கொடுத்து இல்லை. யாருக்கு விட்டு கொடுத்து போகணும்? முதல்ல தேவனுக்கு விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உங்கள் வீட்டம்மா, உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நினச்சிவாங்க விட்டு கொடுப்பாங்க. நீங்கள் தேவனுக்கே விட்டு கொடுக்கலன்னா அவங்க எப்படி உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க? நீங்கள் தான் உங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணும். இதுதான் கணக்கு, மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு இது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு உங்களை விட்டு கொடுக்கலன்னா உங்கள் மனைவியும் பிள்ளைகளும் புருஷனும் உங்களையும் செய்யப்பட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும். ஆனால் தேவனுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தா, முதல்ல விட்டு கொடுத்தா அவங்க எல்லோரும் உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு விட்டு கொடுக்குற அனுபவத்தோடு நம்ம என்ன செய்யணும், வாழணும். சுய சித்தத்திற்கு சாகணும். அல்லேலூயா. சுய பலனுக்கு சாகணும், சுய பெருமைக்கு சாகணும், சுயமாக இருக்கிற எல்லா விதமான காரியங்களுக்கும் சாகணும். அப்படி செத்த ஒருவனை தான் வேதம் சொல்லுது, புழு, நான் அடிமை, நான் சாம்பல், நான் தூள், நான் புழுதி, இப்படிலாம் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எரேமியா என்ன சொன்னான்னா, பேச தெரியாதவன், நான் சிறுவில்லை. அல்லேலூயா. நாம பெரும் பிள்ளை. அல்லேலூயா. ஏங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்ம தாழ்த்தாமல், நம்ம உயர்த்தி கொண்டு, விட்டு கொடுக்காம, துள்ளி கொண்டு, அமைதியாக இருக்காமல், திரும்ப பேசிக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை ஒப்பு கொடுப்பாமல், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒப்பு கொடுத்து, புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்னா நம்ம என்ன செய்யப்பட முடியாது, ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. சுய சித்தத்திற்காகவே வாழ்ந்த ஒருவன் தான் யாக்கோபு. அல்லேலூயா. சோதரம், யாக்கோபு யாருடைய சுய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தான் தெரியுமா? தன்னுடைய தாயினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அம்மா சொன்னா அப்படியே கேட்பான். அல்லேலூயா. அம்மா சொன்ன உடனே யாக்கோபு அப்படி கேட்ட உடனே அவன் தாய்க்கு ஏசாவை விட யாக்கோபு மேலே செஞ்சுட்டு பாசம் அதிகம் வந்துட்டு.
சில சமயத்தில் வீட்டில் 2-3 பிள்ளைகள் இருக்கும், 2 பிள்ளைகள் கேட்காது. ஏதாவது ஒரு பிள்ளை தகப்பன்ட்ட தாய்கிட்ட ரொம்ப அண்டிக்கிட்டு இருக்கும், சொன்னதெல்லாம் கேட்கும். உடனே தாய்க்கு தகப்பனுக்கு அந்தந்த பிள்ளை மேலே என்ன வந்துடும், பாசம் வந்துடும். யாக்கோபு தாய்கிட்ட ரொம்ப நெருங்கி கேட்டதுனால தாய்க்கு யார் மேலே பாசம்? யாக்கோபு மேலே ரொம்ப பாசம். ஏசா மேலே பாசமே இல்லை. அதனால் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை திருடி யாக்கோபுட்ட கொடுக்க ஆசைப்பட்டா. அல்லேலூயா. உனக்கு வரவே கூடாது. ஏன் இளைய மூணுக்கு தான் வரணும். ஒரு அலையில சொல்லுங்க. இவன் பூரா தாய் சொல்லியே கேட்டு இருந்தான். ஒரு அலையில சொல்லுங்கம்மா. நம்ம தாய் சொல்கிறத கேட்க தப்பு இல்லை, தகப்பன் சொல்கிறதையும் கேட்க தப்பு இல்லை, பொண்டாட்டி பிள்ளைகள் சொல்கிறதையும் கேட்க தப்பு இல்லை. அந்த முதல்ல யார் சொல்ல கேட்கணும்? தேவனுடைய சொல்ல கேட்கணும். அப்படி கேட்காம தாய் சொல்லியே கேட்டு வளர்ந்தனால குடும்பத்தில் என்ன வந்துட்டு பெரிய பிரிவு வந்து அவன் ஒரு திசைக்கு செய்ய வேண்டிய ஆகிப்போச்சு, போக வேண்டியதாகிட்டு. அல்லேலூயா. அங்கே போய் மாமனார்கிட்ட படாத பாடு பட்ட பிறகு தான் யாக்கோபு என்ன செஞ்சான்? திருந்தணும். அல்லேலூயா. அதுபோல் நிறைய வேண்டிய வாழ்க்கையில் மாமனார் வீட்டுக்கு போன பிறகு தான் தேவனை தேட வேண்டிய புத்தின்னு செய்யும் வரும். தாயின் தகப்பனும் இப்பவுமே இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா அது அழகாக போகும். அல்லேலூயா. ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும். சிலருக்கு மாமனார் வீட்டில் போய் பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு அலையில சொல்லுங்க. நீங்கள் நிறைய பிள்ளைகள் அப்படி தான் செஞ்சு கிடக்கு, பட்டுக்கிட்டு கிடக்கு. அல்லேலூயா. தாயின் தகப்பனாக இருக்கிற நீங்கள் தேவ சித்தத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் இன்றைக்கி அங்கே எப்படி இருக்கும் சொல்லுங்கங்க? ஆசீர்வாதமாக இருந்திருக்குங்க. அல்லேலூயா. யாக்கோபு அங்கே தான் சுயசித்தத்தெல்லாம் உடைச்சி சுயசித்தமெல்லாம் இழந்து தேவ சமூகத்தில் தனியாக போராடி அழுது செபித்து தன் குடும்பத்தை என்ன செஞ்சான்? வழி நடத்தினான்னு விதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் சுயசித்தத்திற்கு மறிக்காமல் தேவ சித்தத்திற்கு நீங்கள் ஒன்றுமே செய்யாத மரித்து போன விசுவாசிகளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுயசித்தத்திற்கு மறிக்க வேண்டிய ஒரு இடம் வரும். அல்லேலூயா. அது ஒரு வேளை மருத்துவமனையாக இருக்கலாம், ஒருவேளை மாமியார் வீடாக இருக்கலாம், மாமனார் வீடாக இருக்கலாம், நீ படிக்கிற கல்விசாலையாக இருக்கலாம், நீ வேலை செய்கிற தொழில் ஸ்தாபனமாக இருக்கலாம், இல்லாட்டா உனக்கு கடந்து வந்திருக்கான் பாரு அவனாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. சுய சித்தத்திற்கு நம்ம மறிக்காத வரையில் நம்ம தேவ சித்தத்தை நினைச்ச முடியாது, ஒப்பு கொடுக்கவே முடியாது. ஆகவே கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும், மகனாக மகளாக இருந்தாலும், தேவனுடைய ஊழியக்காரனாக விசுவாசியாக இருந்தாலும் முதல்ல யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்துவோம். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பதிலுக்கு பதில் பேசாமல் அமைதியாக பயமுறுத்தாமல் இருப்போம். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய சுயபலனை சார்ந்து சுய சம்பாத்தியத்தை, பணத்தை, ஐஸ்வர்யத்தை, தொழிலை, திறமை சார்ந்து வாழாமல் தேவ பலனை சார்ந்து வாழுவோம். அது மாத்திரமல்ல, தேவ சித்தத்திற்கு நேராக நம்ம வளைந்து விட்டு கொடுப்போம். யாக்கோபு விட்டு கொடுத்த பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், நான் வெறுமையாக போனேன், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களோடு திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு வேளை இன்னைக்கு தேவனுடைய சித்தத்திற்கு மரித்து உங்கள் சுய சித்தத்தில் உயிரோடு இருந்தீங்கன்னா, சுய சித்தத்திற்கு நீங்கள் மரித்து தேவ சித்தத்திற்கு நீங்கள் பிழைக்கும்படி உயிரோடு இருக்கும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா மெய்யாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி எளிமையாக இருப்போம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு முதலாவதாக நான் என்னை ஒப்பு கொடுத்து என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு அநேகர் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காம சுய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. தேவ சித்தத்தில் உயிரோடு இருக்கிற ஒரு பிள்ளைகளை போல வாழாம சுய சித்தத்தில் உயிரோடு இருக்கிறாங்க. நீ சுய சித்தத்திற்கு மரித்து விடுங்கள், தேவ சித்தத்திற்காக உயிரோடு இருந்து வாழுங்கள். யாக்கோபு சொல்லுகிறார், நான் போகும்போது யாக்கோபா வெறும் கையும் கோலுமா போறேன், இப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலாக திரும்பி வருகிறேன். யாக்கோபு போகும் பொழுது தாயினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து போனான். ஆனால் பலவிதமான சூழ்ச்சிகள், பிரச்சனைகள், மாமனார் வீட்டில் நிம்மதி இல்லை, திருமணத்தில் நிம்மதி இல்லை, தொழிலில் நிம்மதி இல்லை, வேலையில் நிம்மதி இல்லை, மச்சனமாரோட நிம்மதி இல்லை, சொந்த சகோதரனோட நிம்மதி இல்லை. இன்னைக்கு ஒரு வேளை ஒரு சுய சித்தத்திற்கு
முழுவதுமாக உன்னை ஒப்பு கொடுத்து நீ வாழ்ந்தா உன் குடும்பத்தில் நீ சமாதானமாக வாழ முடியாது. யாக்கோபு வெறுமையாக போனது போல உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும். தெய்வ சமாதானம் இருக்காது. சகோதரனே, சகோதரியே, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் நிறைந்திருந்தாலும் தேவ கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உனக்கு தந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை சறுக்கி விழ பண்ணுவதற்கு எத்தனையோ இடரல்கள் வந்தாலும் உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் கணவன், உன் உறவுகள், உன் வீட்டார் உனக்கு இடரலாக இருந்தாலும் தெய்வ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடு. அப்படி ஒப்பு கொடுத்தா என் வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். இது எப்படி நடக்கும் என்று நீ நினைக்கலாம், பயப்படலாம், பதறலாம். ஆனால் கட்டாயம் தேவன் தன்னுடைய சித்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அப்படி நிறைவேற்றும் பொழுது அவர் சொன்னது உனக்கு அப்படியே நடக்கும். ரட்சிக்கப்படாத உன் மனைவி, புருஷன் ரட்சிக்கப்படுவாங்க. உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். வேலைகள், தொழில்கள் ஆசீர்வாதமா இருக்கும். வியாதி மாறும். குடும்பம் சமாதானமா இருக்கும். சுய சித்தத்திற்கு மறித்து விடுங்கள். தேவ சித்தத்திற்காக பிழைத்து விடுங்கள். ஒப்பு கொடுப்பா. ஹல்லேலூயா. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினே. பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால் சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பே எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பே எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அப்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.